ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து உள்ள திருக்கச்சூர்ன்ற வில்லேஜு. இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூஃபிங் வீடியோ இது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு ரூப் ஜல்லின்றதுனால இன்றைக்கி எல்லாம் கட்டி ரெடி ஆகிடும். இது வந்து ரூப் ஜல்லி போடுறதுக்கு இன்றைக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 3 பாண்டு மணல், 3 பாண்டு எம்சாண்டு, 7 பாண்டு வந்து முக்கா ஜல்லி. அந்த மாதிரி ரேஷியோவில் ராம்கோ சூப்பர் கிரேட்னு ஒன்று வருது ரூஃபிங்காக, அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே ஒரு 3 போர்ஷனு, மேலே ஒரு 2 போர்ஷன், மொத்தம் 5 போர்ஷன் போட்டிருக்காங்க. கீழ் போர்ஷன் ஃபுல்லாக வந்து சிமெண்ட் இன்டர்லாக்கும், மேல் போர்ஷன் வந்து மட் இன்டர்லாக் போட்டிருக்கு. இதெல்லாம் முன்னாடி வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம சொன்ன ரேஷியோ படி பார்த்திங்கன்னா மிக்சிங் எல்லாம் ரெடியாகி இப்போ மேலே லிஃப்ட் பண்ணி மேலே போகுது. இப்போது கலவை பார்த்திங்கன்னா நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா ராம்கோ தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் ராம்கோ சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. மிக்சிங்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டு கிரேடான சிமெண்ட்டை யூஸ் பண்ணி கரெக்டான ரேஷியோவில் போட்டுட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸ்டு அந்த லிக்யூடும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இதாங்க மேலே வந்தாச்சு. இப்போது ஒரு சைட்லேருந்து அதான் அவங்க இதில் வந்து மால்னு சொல்லுவாங்க, ஒரு சைட்லேருந்து ஒரு மால் பிடிச்சி போட்டுட்டு வராங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மால் மாதிரி, இந்த சைடு ஒரு மால், அந்த சைடு ஒரு மால் போட்டு 3 மாலாக போட்டு முடிச்சுடுவாங்க. ஏன்னா ஒரு 3 ஹவர்ஸில் முடிஞ்சிடும், ஏரியா கம்மின்றதுனால. மிக்சிங் போடுறதும் கரெக்டாக போடுறாங்களான்றது நம்ம தான், வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் கூட வந்து பார்த்துக்கணும். ஏன்னா மிக்சிங் சரியில்லைனாலும் நம்ம கஷ்டப்பட்டு கட்டுற பில்டிங்கு ரூஃப் ரொம்ப நாளில் வரணுன்றதுக்காக நம்ம தான் கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட வந்து பார்த்துக்கணும். நீங்கள் பக்கத்தில் பார்க்குற பில்டிங்கும் இன்டர்லாக்கில் பண்ணது தான், நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். அந்த பில்டிங்கோட வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலேருந்து ஸ்டெப்ஸ் வருது. ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், போன வீடியோவில். நம்ம ரூஃப் போடும்போதே இது வந்து ஸ்டெப்ஸுக்கு அப்படியே மெத்திட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் வருது. இந்த போர்ஷனுக்காக ரூப் ஜல்லி கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பாத்தியும் கட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்தி ஃபுல்லாக தண்ணி விடணும். ஒரு பாத்தியாக தண்ணி விட்டுட்ருக்கோம். இது ஃபுல்லாகவே தண்ணி விட்டோம்னா ஒரு 2-3 நாளில் வந்து தண்ணி ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக விட வேண்டிய வேலை இருக்காது. அது மாதிரி நம்ம ரூஃப் போடும்போது ரூஃபிங்க்கு என்னென்ன கம்பி யூஸ் பண்ணலான்றது, காலமுக்கு என்ன கம்பி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்க இன்ஜினியர்ஸோ இல்லை வந்து கொத்தனாரோ அவங்களே சொல்லுவாங்க என்ன சைஸுன்றது. அதெல்லாம் கேட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இன்டர்லாக்கில் எந்த டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ரீப்ளை பண்ணுவேன். உடனே கமெண்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து நம்ம ரீப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோ வரும். இந்த பில்டிங் ஃபினிஷ் பண்ணுறதும் வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ நண்பர்களே, பாய்.